அடுத்த மாதம் 18ஆம் தேதி தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தேர்தல் நடைபெற உள்ள இந்த சூழ்நிலையில் திரைப்பட நடிகர் சரத்குமார் புதிய தலைமுறை அக்னி பரீட்சை சிறப்பு நேர்காணலில் பல்வேறு கருத்துக்களையும் குற்றச்சாட்டுகளையும் பதிவு செஞ்சிருக்காரு. அது குறித்து எதிர்த்தரப்பான நடிகர் பொன்வண்ணன் நம்மளோட இருக்காரு. அவர்கிட்ட சில விளக்கங்களை கேட்போம். சரத்குமார் இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டை சுமத்திருக்காரு. இந்த தேர்தலுக்கு பிறகு நடிகர்களிடையே ஒற்றுமை நிச்சயம் இருக்காது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இது எதிர்காலத்தில் எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார்? அப்படியெல்லாம் ஒற்றுமை அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் யாரும் பிரிக்க முடியாது சார். ஒற்றுமை அப்படிங்கிறது பிரிக்கிற விஷயம் இல்லை, சேர்ற விஷயம். இன்னைக்கு ஒருவேளை நடிகர் சங்க தேர்தல் இல்லாமல் இருந்த காலகட்டமாக இருக்கிற ஒற்றுமையை விட இப்போ அதிகமாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது. அதான் உண்மை. ஒருவேளை அவரு சரத் சார் தான் அதோட மிங்கிள் ஆக முடியாது, தன்னை சார்ந்தவர்கள் அதோட போக முடியாதுங்கிறத வச்சு வேணா அப்படி சொல்லலாமே தவிர, இந்த தேர்தலுக்கு முன்னாடி யங்ஸ்டர்ஸுக்கோ அல்லது மற்ற நடிகர்களை சந்திச்ச நடிகர்கள் இன்னைக்கு ஒரு வயதானவர்களை போய் சீனியர் நடிகர்களை தேர்தலுக்கு முன்னாடி எத்தனை யங்ஸ்டர்ஸ் போய் சந்திச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு வயதான நடிகர்களா இருக்கட்டும், இன்னைக்கு முழுமையான தமிழகம் முழுக்க உள்ள உறுப்பினர்களை இன்னைக்கு நான் கேட்கிறேன், 10 வருடத்துக்கு முன்னாடி 10 வருடத்துக்கு பொறுப்பில் இருந்தவர்களை என் எதிரில் உட்கார சொல்லுங்க, நான் உட்கார்றேன். நான் தெரிஞ்சு வைத்திருக்கிற அளவுக்கு அந்த பொறுப்பில் இருந்தவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்களான்னு நான் சவால் விடுறேன்.